ஹலோ விவாஸ், 8888 வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயமானது நடக்கப் போகிறது. இதன் விளைவாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களானது நடக்கப் போகிறது. அதாவது தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா, வரப்போகின்ற ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசையானது வரப்போகிறது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசையில இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன மாற்றங்களானது நடக்க போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாகவே நம்மில் பெரும்பாலானோருக்கு நம்ம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போது உங்களுக்கு நடக்க போகிறது. ஆமாங்க, உங்களுக்கு நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீருவதோடு பித்ரு தோஷத்தையும் போக்கிக் கொண்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகத்தான் இனி வரப்போகின்ற நாட்களானது அமைய போகிறது. அதற்கு அமாவாசை நாளன்று காகத்திற்கு மறக்காம இந்த ஒரே ஒரு உணவை மட்டும் வச்சுட்டு வாங்க. அதோடு அன்றைய நாள் இரவு இந்த ஒரே ஒரு விளக்கையும் ஏற்றி வைத்து விடுங்க. இந்த இரண்டுமே போதுமானதுங்க. நீங்க நினைச்சதுக்கு விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதீதமான நன்மைகளானது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், மேலும் ஜோதிட ரீதியாக இனி நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. சுக்கிரனுடைய அருளாசியால எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/1/2026 வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் தை அமாவாசையானது வரப்போகிறது. பொதுவாகவே 12 அமாவாசைகளில் 3 அமாவாசை ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு அமாவாசை தான் தை அமாவாசை. அந்த அமாவாசை தான் வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று வரப்போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரப்போகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும்போது வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே துலாம் ராசி நேயர்கள் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு அதற்காக முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அதில் எங்களுக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது. நீங்கள் விருப்பப்பட்டது போலவே வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. அதுலேயுமே உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்காங்க, அவங்க தினசரி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது மாற்றங்கள் அவங்க சந்திக்கிறாங்க, அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாம பார்த்து கொள்ளலாம். ஸோ இப்படி எந்தவித விஷயமாக இருந்தாலும் சரிங்க, இப்போது கூடுதல் ஜாக்கிரதையோடு உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய நுரையீரல், நெஞ்சு பகுதி போன்றவற்றில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்பதால கூடுதல் கவனத்தோடு பார்த்துக்கோங்க. உடல் சூடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மோர் அதிக அளவில் அருந்துவது அவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மோர் செட் ஆகும், ஒரு சிலருக்கு மோர் செட் ஆகாது. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது செட் ஆகுமோ அதை பார்த்து நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல எடுத்துக்கோங்க. பாக்கிய ஸ்தானத்தில் குரு இருப்பதால போட்டி பொறாமைகளானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. எந்தவித விஷயங்கள் செஞ்சாலுமே உங்களை சுற்றி
சுற்றி நிறைய போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கக்கூடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடங்களானது வரக்கூடும். ஸோ இது மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த அமாவாசை நாளை தவற விட்டுறாதீங்க. அதாவது மாதந்தோறும் அமாவாசையானது வந்தாலுமே இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசை ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 அமாவாசை நாட்கள்லையுமே தவறாமல் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களை வழிபாடுகள் செய்து கொண்டால் போதும், நம்முடைய பித்ருதோஷம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த முறை நமக்கு தை அமாவாசையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நாள் நீங்கள் காகத்திற்கு மறக்காமல் இந்த ஒரே ஒரு சாதத்தை மட்டும் வச்சுட்டு வாங்க. அதாவது தினந்தோறுமே நம்முடைய வீடுகளில் எளிமையாக சமைப்பது இயல்பான ஒரு விஷயம் தானே. அதே போல தான் இந்த நாளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்க போகிறீங்க. ஆனால் இந்த நாள் சமைப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்க வேண்டும். சமைச்ச உணவுகளில் பார்த்தீங்கன்னா எச்சுப்படாமல் சமைக்க வேண்டும். ஒரு கடவுளுக்கு எப்படி நெய்வேத்திய பிரசாதம் சமைப்போமோ அதே போல தாங்க சேம் நீங்கள் அதே போல் நீங்கள் சமைச்சு வைக்கணுங்க. சமைச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வெள்ளை சாதத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளை கலந்து அதை நம்ம காகத்திற்கு வைக்கணும். காகத்திற்கு வைப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுடைய படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து வச்சு அவங்களுக்கு மாலை கட்டி அணிவித்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு தீப வழிபாடுகள் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சாதத்தை எடுத்துட்டு போய் காகத்திற்கு வச்சுட்டு வரணும். அதோடு ஒரு கிளாஸ் தண்ணீரையும் வைக்க வேண்டுங்க. இப்படி நீங்கள் வச்ச சாதத்தை காகம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு பித்ரு தோஷம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கு. நீங்கள் இனி செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும், தடங்கள் ஏதும் வராது அப்படின்னு நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் வைத்த சாதத்தை எடுக்கல அப்படின்னா முன்னோர்கள் உங்களின் மீது கோபத்தோடு இருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இதை நீங்கள் தணிப்பதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு 3 முறை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து போயிட்டு வர வேண்டும். அதாவது 3 வாரம் வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு 3 நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்துக்கிட்டிங்கன்னா முன்னோர்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனிய ஆரம்பிக்குங்க. அதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு தீபத்தையும் ஏற்றி வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதாவது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் யமலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு நம்மளை பார்ப்பதற்காக அமாவாசைக்கு காலை நேரத்தில் வந்திருப்பாங்க இல்லையா. மீண்டும் அவங்க இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யமலோகத்திற்கு நம்முடைய பூலோகத்தில் இருந்து புறப்படுவார்கள். அப்படி புறப்படுபவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் நம்ம தீப வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இவ்வளோதாங்க. இந்த எளிமையான விஷயங்களை மறக்காமல் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். அதனை தொடர்ந்து நீங்களே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்று இந்த பரிகாரங்களை நீங்கள் தவறாமல் செய்வீங்க. மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சொந்த பந்தங்களை ஒதுக்கி வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அம்மாவுடைய உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களது வீட்டில் நிறைய செலவுகளானது ஏற்படலாம். அற்புதமான யோகங்களானது ஏற்படக்கூடிய வகையிலேயும் சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்பட போவது கிடையாது. இரத்த அழுத்தம், கொழுப்பு தொடர்பான விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியம். உடற்பயிற்சியை செய்து கொள்வது எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தில் நம்ம அதிக விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த விஷயங்களில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரக்கூடிய சூழலுமே இப்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ பண வரவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்தவித பிரச்சனையும் இருக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமானதாக இருக்க போகிறது. திருமணம் ஆகவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகமானது இப்போது துலாம் ராசி நேயர்களுக்கு கைக்கூடி வந்திருக்குங்க. புதன் பகவான் 12 மற்றும் 9க்கு உடையவர் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கின்றார். இதனால அற்புதமான பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க. நிறைய பண வரவானது ஏற்படக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. பிரிந்து இருந்த கணவன் மனைவி மீண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய யோகமுமே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சில பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் இருந்து கொண்டு இருந்தது. வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளால் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போது சரியாகக்கூடிய வகையிலேயும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள், சொத்துக்கள், இது போன்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது. அதே போல் பொங்கல் பண்டிகைகளில் ஜல்லிக்கட்டில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுலேயுமே வெற்றியை பார்க்கக்கூடிய அளவுக்கு
சூழலானது இருக்கின்றது. உற்பத்தியுமே அமோகமாக இருக்க போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, வங்கித்துறைகள், பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கும் நிறைய நன்மைகளானது நடக்கக்கூடிய வகையில் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது சந்தோஷ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பார்க்கும்போது 90% உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுங்க. பெருசா மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. சுவர் இருந்தால்தான் சித்திரமே வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் தொழில் எல்லாவற்றிலுமே கவனம் செலுத்தி அதுலேயுமே உங்களால் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தோடு ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. காலப்போக்கில் அதுவாக சரியாகிடும் அப்படின்னு நினச்சி அப்படியே அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏதாவது சின்னதாக பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகளை பெருசாகாமல் நீங்கள் பார்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்க கொடுங்க. மேலும் நரசிம்ம பெருமாளை வழிபாடுகள் செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கும் சூழலானது சாதகமான முறையில் அமையுங்க. மறக்காம அமாவாசை நாளன்று காகத்திற்கு சாதத்தையும் அந்த ஒரே ஒரு விளக்கையும் ஏற்றி வைங்க. வாழ்க்கையில மாற்றமானது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.